வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து குதிரைவாலி சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். மில்லட் வந்து ஒரு ஹெல்த்தியானது தான். இதில் வந்து இப்போலாம் மக்கள்கிட்ட நிறைய அவேர்னஸ் இருக்குது. மில்லட்டில் வந்து தோசை, வடை, இட்லி, பனியாரம் அந்த மாதிரி எல்லாமே மில்லட் வச்சு நம்ம பண்ணிக்கிறோம். நான் இன்றைக்கி சர்க்கரை பொங்கல் அதில் பண்ணுறேன். இது வந்து டயட்டில் இருக்கவங்க கூட அதை எடுத்துக்கலாம். ஏன்னா வெல்லம் சேர்த்து பண்ணுறதுனால. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். குதிரைவாலி, இது வந்து நான் வந்து 100 கிராம் குதிரைவாலி எடுத்திருக்கேன். 100 கிராம் வெல்லம், அதை வந்து நான் தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம், ஏலக்காய் தூள், முந்திரி திராட்சை, நெய், வாட்டர். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிருக்கேன். அதில் வந்து நம்ம கழுவி வச்சுருந்த அந்த குதிரைவாலியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்துனே அதையும் இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது நல்லா அதனோட ஈரப்பதம் போக வரைக்கும் நம்ம வந்து லைட்டாக அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதில் உள்ள மாய்ஸ்லாம் போயிடணும். அதோட ஈரத்தன்மைலாம் நல்லா போயிடுச்சு. நம்ம 1 நிமிஷம் அப்படி நான் அந்த நெய்யில் வந்து நான் அதை கிளறியிருக்கேன். அந்த ஈரத்தன்மைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து இதோட நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த மில்லட் நீங்கள் எடுத்துருந்தா 4 கப் தண்ணி ஆட் பண்ணணும். நல்லா கிளறிக்கோங்க. நீங்கள் இது குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 1 கப்புக்கு வந்து 4.5 கப் தண்ணி வைங்க, கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து 4 கப் தண்ணி நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து 4 கப் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்தவர் மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக மூடியை லைட்டாக திறந்து வச்சு, ஒரு சைடு லைட்டாக திறந்து வச்சுக்கோங்க, ஏன்னா பொங்கி வழிஞ்சிரும். மூடி வச்சு வந்து ஒரு 10 மினிட்ஸ் அது குக் ஆகட்டும். குக்கரில் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் ஒரு 3 விசில் நீங்கள் போடுங்க. அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து இந்த பேனில் தான் நான் பண்ணுறேன். நம்ம அந்த குதிரைவாலியும் அந்த பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணி ஒரு 4 கப் தண்ணி நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து அதை மீடியம் ஃப்ளேமில் அதை மாதிரி கொதிக்க வச்சுருந்தேன். அது நல்லா குக் ஆகிருக்கு. அந்த பாசிப்பருப்புலாம் நல்லா கொலையே வந்திருக்கு. இடையிடையே நான் வந்து அதை கிளறி விட்டுட்டேன். ஏன்னா வந்து நம்ம வந்து பேனில் பண்ணுறோம். ஸோ வந்து நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெல்லத்தை நான் பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தூசியே இல்லாமல் இருக்குது, நல்லா பியூராக இருக்குது. அதனால தான் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 கப் நான் 100 கிராம் நீங்கள் வந்து குதிரைவாலி எடுத்துக்கிட்டால் 100 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. நல்லா திட்டமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அதிகமாக வெல்லம் வேணும், இனிப்பாக வேணும்னா 125 கிராம் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 1.25 கப் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பாகு ஒரு தூசி இருக்குது, பாகு காய்ச்சி ஊற்றணுன்னா அந்த வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, லைட்டாக தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு அது கரைஞ்ச உடனே வடிகட்டி இந்த ஸ்டேஜில் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுப்போம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த வெல்லம்லாம் அந்த குதிரைவாலி அந்த பாசிப்பருப்போடு நல்லா சேர்ந்து ஒன்று சேர அது வந்து குக் ஆகும். அந்த வெல்லம் ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து அதில் சேர்த்துக்கலாம். நம்ம அந்த முந்திரி திராட்சையை நல்லா நெய்யில் வறுத்துக்கிட்டோம். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த கலவையோடு நம்ம வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வாசனைக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் வச்சுருங்க. அது ஒன்று சேர கொஞ்சம் இதை விட நம்ம இறுகி கட்டி ஆயிரும், கொஞ்சமாக கட்டி ஆயிரும். இந்த மாதிரி லூஸாக இருக்குல்ல, கொஞ்சம் கட்டி ஆயிரும் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வச்சுன பிறகு. அவ்வளோதான். பவுலுக்கு எடுத்து காணிக்கிறேன். இப்போ வந்து அந்த குதிரைவாலி சர்க்கரை பொங்கல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு அதோட பயன்களை உங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து இங்கிலீஷில் பார்ன்யார்ட் மில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மில்லட், இந்த குதிரைவாலியில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது.
கலோரி வந்து இதில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்து டயட்டில் இருக்கவங்க இது நிறையா அதனால தான் எடுத்துக்கிறாங்க. கலோரி கம்மியாக இருக்குது, ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்குதுன்னு. இதில் ஃபைபர் நிறையா இருக்குது. மற்ற மில்லட்டை விட, மற்ற இந்த மாதிரி இது சிறுதானியங்களை விட குதிரைவாளியில் தான் ஃபைபர் நிறையா இருக்குது. ஸோ வந்து இது மலச்சிக்கல் உள்ளவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். அண்ட் தென் சுகர் கான்சியஸ் உள்ளவங்க, தென் ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் சம்மந்தப்பட்ட என்ன இது இருந்தாலும் இந்த மாதிரி ரைஸை வீட் ரைஸை குறைச்சிண்டு இதை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. தென் இது வந்து நம்ம குளிர்காலங்களில் மழை காலங்கள்லாம் நமக்கு வந்து இந்த ஜாயிண்ட் பெயின், இந்த மாதிரி தசை பிடிப்பு வரும், மசில்ஸ்லலாம் வலி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அதெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி இந்த மில்லட் வகைகள் நம்ம எடுத்துகிட்டா நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்மளுக்கு ரெமெடி கிடைக்கும். இதில் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப குறைவு. ஆனால் இது வந்து மற்றபடி நம்ம சாப்பிட்ட உடனே வந்து அது குளுக்கோஸாக ஃபார்ம் ஆகும். பட் ரைஸு வீட் அதெல்லாம் அது நம்மளுக்கு டக்குன்னு அதுக்கு நம்மளுக்கு குளுக்கோஸாக ஃபார்ம் ஆகிரும். பட் இந்த மாதிரி மில்லட் வகைகள் வந்து மெதுவாக நமக்கு வந்து குளுக்கோஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ வந்து அது வந்து குளுக்கோஸ் லெவலையும் அதனால தான் அதை மெயின்டைன் பண்ணும். அதனால தான் சுகர் கான்சியஸ் உள்ளவங்க கொஞ்சம் ரைஸை குறைச்சிண்டு இந்த மாதிரி மில்லட் வகைகளை எடுக்க சொல்கிறாங்க. இதில் ஸ்டார்ச் நிறையா இருக்குது. ஸோ வந்து ஸ்டார்ச் நிறையா இருக்கிறதுனால இது வந்து நம்ம சுகர் உள்ளவங்க, ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்களும் இதை நல்லா எடுத்துக்கலாம். இதில் வந்து குளூட்டைன் இல்லாதது, இதில் வந்து குளூட்டைனே கிடையாது. இதில் வந்து நிறைய அயன் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து சால்யூபிள் ஃபைபரும் இருக்குது, இன்சால்யூபிள் ஃபைபரும் இருக்குது. இதில் வந்து அயன் வந்து ஒரு 100 கிராம் மில்லட்டில் வந்து 18.6 கிராம் அயன் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து ரத்த சோகை உள்ளவங்க எல்லோரும் சொல்லுவாங்க முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க, அந்த டேட்ஸ் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் நம்ம இதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டால் நல்ல ஒரு ஃபைபரும் கிடைக்கும், நம்மளுக்கு அயனும் கிடைக்கும். வெயிட் லாஸ் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இதை நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அண்ட் தென் இதில் வந்து இம்யூனிட்டி, இதை நம்ம எடுக்கும் போது நமக்கு நிறைய இம்யூனிட்டி பவரும் நமக்கு கிடைக்கும். அடிக்கடி சளி, காய்ச்சல், இருமல் வர்றவங்க இந்த மாதிரி குதிரைவாளியில் பொங்கலாவோ ரைஸ் சுவாதமாக பண்ணி சாப்பிட்லாம், இல்லைனா வடை பண்ணி சாப்பிட்லாம், தோசை, இந்த மாதிரி வெரைட்டி பண்ணி சாப்பிட்லாம். நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அது உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்து அதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ சுவையான குதிரைவாளி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் பசங்க சாப்பிட்டு பார்த்து சொன்னாங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டயட்டில் இருக்கவங்க கூட ஒரு நாள் சீட் டேன்னு சொல்லி இதை நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.